பாராளுமன்ற வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு அனைவரும் இரட்டை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று மாபெரும் மாநாடு இங்கு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து உங்களிடம் நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன், ஏற்கனவே என்னெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை எல்லாம் எடுத்துச் சொல்ல இருக்கின்ற மரியாதைக்குரிய தென்காசி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களே, மற்றும் இந்த எனக்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துக்கூறிய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் அருமை அண்ணன் ஐயா பாண்டியன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்.கே. சண்முகசுந்தரம் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுடலை அவர்களே, மற்றும் சுரண்டை நகர கழக செயலாளர் அண்ணன் சக்திவேல் அவர்களே, கிளப்பவர் மேற்கு ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி அமல்ராஜ் அவர்களே, மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பழனிசங்கர் அவர்களே, அவரோடு வந்திருக்கக்கூடிய வேலாயுத பாண்டியன் உள்பட அவர்களுடைய நிர்வாகிகளே, மற்றும் எஸ்டிபிஐனுடைய நிர்வாகி மரியாதைக்குரிய மாமா சிக்கந்தர் அவர்களே, அவரோடு வந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ நிர்வாகிகளே, மற்றும் கூட்டணி கட்சி புதிய தமிழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாண்டியன் உள்பட அவருடைய நிர்வாகிகள் அவர்களே, மற்றும் இந்த கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்வர்ட் பிளாக் மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி உட்பட பல்வேறு அனைத்து கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே, மற்றும் நம்முடைய ஐடிவிங்கை சார்ந்த மண்டல செயலாளர் தம்பி சிவானந்த் அவர்களே, மற்றும் கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணி செய்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளே, எல்லாத்திற்கும் மேலாக கிருஷ்ணசாமி அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்ற நம்முடைய தாய்மார்களே, பெரியோர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய தேர்தல் களம் சூடு பிடித்து கடைசி நிலைமைக்கு வந்துட்டோம். யாருக்கு வாக்களிக்கணும், யார் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். அப்பொழுது எல்லோரும் சொன்னாங்க, நம்மளுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்று எல்லாம் சொன்னாங்க. அதில் நீங்கள் கட்டாயம் வந்து அனைத்து வேட்பாளர்களையும் நீங்கள் ஒரு தராசில் வச்சு நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். நம்மளுடைய வேட்பாளர் யார், திமுகவினுடைய வேட்பாளர் யார், பாரதிய ஜனதாவினுடைய வேட்பாளர் யார், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய தகுதிகள் என்ன, அவர்கள் எதை நோக்கி பயணிப்பார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நல்லாக சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் அதற்கு முன்பாக நம்முடைய டாக்டர் அவர்களை பற்றி தெரிந்த விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்று கேட்டால் எல்லாரும் நம்ம தென்காசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீபும் பார்க்காத மாதிரி சொல்லுவாங்க, ஐயோ டாக்டர் கிருஷ்ணசாமியா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு உள்ள அவர் அடக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்ட மனிதர் அல்ல. அவர் வந்து ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடியவர். அதாவது ஒரு சமுதாயம் என்பது வேற, ஒரு சமூகம் என்பது வேற. ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய ஒரு சமூக போராளி தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். நான் அதுக்கு எத்தனையோ சொல்லலாம். அவர் வந்து மருத்துவர், டாக்டர் நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம். அவர் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்காங்க. படித்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் தேர்ட் இயர் படிக்கும்போது அவரோட வயசு என்ன இருக்குன்னா 20 வயசெல்லாம் 21 வயசு இருந்திருக்கும். இப்போ என் பையன் வந்து தேர்ட் இயர் படிக்க 21 வயசு. அந்த வயசில் அப்போ வந்து எமர்ஜென்சி பீரியட், மிசா சட்டம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சட்டத்தில் வந்து டாக்டர் அவர்களை வந்து கிளாஸில் இருந்தவரை, ஒரு மாணவராக ஒரு வகுப்பறையில் உட்கார்ந்தவரை பெரடியை பிடிச்சி இந்த போலீஸ் இழுத்து கொண்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ வந்து அவர் யாருக்காக போராடி இருப்பார், என்னத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார். அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸுக்கு அகைன்ஸ்டாக தெரிஞ்சிருக்கும். இதை எதுக்கு சொல்றேன்னா, ஒரு சமூகத்தை திருத்த வேண்டும் என்று அவருடைய மாணவ பருவத்திலே அவர் போராடி இருக்கார். போராடி 9 மாதம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சிறையிலே உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ அவங்களுடைய அம்மா பேரெல்லாம் இன்னைக்கு தான் கேட்டேன். அவங்க வந்து தாமரை செல்வம் அம்மான்னு சொன்னாங்க. உண்மையிலே எனக்கு அவங்கள பார்த்தா வந்து ஒரு கடவுள் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றவங்க வந்து கடவுள் தானே. ஏன்னா இவர் சிறையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் காலையில் கிளம்பி வந்துருவாங்களாம். அந்த அம்மா வாசல்லே 9 மாதம் உட்காந்துருந்தாங்களாம் காலையில் வந்து. இன்றைக்கு வந்து சிறைக்கு போகிறது ஒரு சின்ன விஷயம்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் 74, 72 நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு தன்னுடைய மகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து
படித்துக்கிட்டு இருக்க ஒரு பையனை பிடிச்சு கொண்டு சிறையில் போட்டா, இப்போ நம்ம பிள்ளைய ஒருத்தன் போலீஸ் லைசன்ஸ் இல்லாமல் பிடிச்சாலே நம்ம உடம்பெல்லாம் பதறுது. ஒரு சிறையில் அடைச்சிருந்தா எப்படி இருந்திருப்பாங்க? அவர் எதற்காக போராடி அந்த வயசுல போயிருக்கணும். இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, இந்த எல்லாரும் பேசுறது தயவுசெய்து நம்பாதீங்க. நம்முடைய வேட்பாளர் மிக தலை சிறந்த ஒரு பண்பாளர், படித்தவர், நமக்காக போராடக்கூடிய ஒரு சின்ன வயசுல இருந்தே அவரோட ஒரு வில் பவர் உள்ள ஆள். அதனாலதான் நீங்க சீர்தூக்கு பார்க்கிறீர்கள் சொன்னது காரணம் என்னவென்றால், நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி பாராளுமன்றத்தில் நமக்கு உழைப்பதற்காக ஒரு வாய்ப்புகள் தாருங்கள் என்று கேட்டிருக்காங்க. நான் தாய்மார்கள்ட்ட அதனால தான் தெளிவா சொல்றேன். அம்மா நீங்க வீட்டில் போய் சொல்லுங்க, உங்களெல்லாம் பயமுறுத்துவாங்க. ஆஹா கிருஷ்ணசாமி நல்லா கேட்டு பாருங்க. அவர் சிறை, இப்போ நம்ம ஸ்டாலின் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வாய் கொஞ்சம் அவர் கோணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்களுக்காக உழைச்சி மிசா சட்டத்தில் உள்ள போய் அடி வாங்கி அவருக்கு அப்படி ஆயிட்டுன்னு எல்லாரும் அவங்க கேம் ஆடுவாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது அது கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு போலீஸ் ஆபீசரோட குடும்பம் அவரால் பாதிக்கப்பட்டவனே அதை ஒரு காரணமா வச்சு மிதிச்சதுதான் அந்த மூஞ்சில அந்த ஆளுக்கு. ஆனா நம்முடைய வேட்பாளர் அப்படி இல்லை. 21 வயதில் இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக, மாணவர்களுக்காக போராடி சிறை சென்றவர். இவ்வளவு தூரத்துக்கு நான் எதுக்கு எடுத்து சொல்றேன்னா, நம்மளுடைய வேட்பாளர் ஒரு சிறந்தவர், படிப்பாளர், பண்பாளர், நமக்காக உழைக்கக்கூடியவர். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை முழுமையாக இரட்டை இலை சின்னத்தில் நீங்க வாக்குகளை சேகரித்து சொல்ல வேண்டும் என்பதுதான் இதை சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நம்மளுடைய தமிழகத்திலே ஆட்சி திமுக பொம்மை முதலமைச்சரோட இந்த திமுக அரசு இங்க நடந்துகிட்டு இருக்கு. அவங்க காலையில் பார்த்தீங்கன்னா பேப்பரில் ஒரு 5-6 திட்டத்தை எப்போவுமே போட்டு தமிழகத்தை காத்தாச்சு, மத்திய அரசு என்ன இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் நினைக்கிறேன். தலையில் அடிச்சு காலையில் வந்தோடனே அழுதுகிட்டு இருக்கேன். நான் தலையில தான் அடிக்க வேண்டியிருக்கு. இவர் தமிழகம் படுத்த லட்சணத்துக்கு இவர் இந்தியாவை காப்பாற்ற போறாராம். ஒன்னே ஒன்று, புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். அந்த புதுமை பெண் திட்டம்னு பார்த்தீங்கன்னா எல்லா பேப்பர்லையும் விளம்பரம் வரும். புதுமை பெண் திட்டம்லாம் பெருசு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய். அவனோட ஃப்ராடு புத்தியை பார்த்துக்கோங்க. அந்த புதுமை பெண் திட்டத்தால் பாதிக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட 2 திட்டம். எதுன்னு சொன்னா, ஒன்று லேப்டாப் அம்மா எதுக்கு கொடுத்தாங்க? 12ஆம் முடிச்ச உடனே பிள்ளைங்க அதோட படிப்பை நிறுத்திடக்கூடாது, மேல் படிப்புக்கு போகணும். அப்படிங்கிறனால என்ன பண்ணாங்கன்னா, லேப்டாப் கொடுத்து பெற்றோர்களை கவர்ந்து, ஆகா நம்ம பிள்ளைங்க என்ன அழகா உலகத்தெல்லாம் பார்க்குறாங்க, அப்போ நம்ம பிள்ளைங்களை இதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி மேல் படிக்கு போகணுங்கிறதுக்காக கொடுத்த திட்டம் தான் லேப்டாப். அதை நிறுத்தியாச்சு. அதே மாதிரி பண்ண தாலிக்கு தங்கம். தாலிக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா 1 பவுன் தங்கம் 10th முடிச்சிருந்தா 25, டிகிரி முடிச்சா 50,000. அந்த 25,000 டிஃபரன்ஸ் எதுக்கு? அப்படியாவது இந்த தாய்மார்கள் டிகிரி படிக்க பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்களான்னு சொல்லி அம்மா அவர்கள் தாலிக்கு 1 பவுன் தங்கமும் 50,000 இந்த லேப்டாப்பும் கொடுத்தாங்க. லேப்டாப்போட மதிப்பு எவ்வளவு? 15,000. இந்த 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 54,000 ரூபா. 50,000 ரூபா, 1,04,000 + 15 1,19,000 ரூபா அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு அவன் கொடுக்கறது எவ்வளவு? 3 வருஷத்துக்கும் 36,000 ரூபா கொடுக்குறான். இதுல என்ன உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டான் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தாலிக்கு தங்கம் கொடுத்தா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பூரா தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. வறுமை கோட்டு கீழேனா என்னது? ஆண்டு வருமானம் 72,000க்கு கீழே இருந்துட்டா அவங்க நம்ம முறையாக கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட போய் நம்ம வருமான சான்றிதழ் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு எல்லாமே தாலிக்கு தங்கம் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணிருக்கு? அந்த அரசு பள்ளியில படிக்கக்கூடிய, அரசு பள்ளியில 6, 7, 8, 10ஆம் வரைக்கும் முடித்த பிள்ளைகளுக்கு தான் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை கொடுக்கன்னு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கீழப்புலியூர்ல இருக்கு. இப்ப தென்காசி மக்கள்லாம் வந்திருக்கீங்க. கீழப்புலியூர்ல இருந்து நீங்க எங்க மஞ்சமால் ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க பிள்ளைங்களை, அங்க இருக்க ஆர்சி ஸ்கூலுக்கு நீங்க அனுப்புவீங்க. அந்த பள்ளியில் படித்த பிள்ளைகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டத்தில் மாசம் 1000 ரூபாய் கிடையாது. அப்ப எவ்வளவு பெரிய துரோகம் என்று பாருங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மாசத்துக்கு வருஷத்துக்கு இந்த திட்டத்தின் மூலமா கொடுத்தா அவன் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் தான். அதாவது 100ல ஒரு பாகம் மட்டும்தான் கொடுத்து அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கிறான், புதுமை பெண் திட்டம் சொல்லி. இது எவ்வளவு பெரிய ஃப்ராடுத்தனம்ங்கிறத நீங்க கட்டாயம் நீங்க நல்லா யோசிக்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக்கை பற்றி இப்ப பேசினாப்புல, இந்த போதைப் பொருள்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம்னா நம்ம சமுதாயத்தை அழிக்கக்கூடிய விஷயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாம் இருக்கு, எனக்கு வயசு 50 ஆயாச்சு. அப்போ அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்களில் ஒரு 70 வயசு 80 வயசுங்கிறது சாதாரண விஷயம். 100 வயசு கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கு 10 பேர் இருப்பாங்க. கொஞ்ச காலங்கள் ஆச்சுது. 72ல என்னைக்கு இந்த கருணாநிதி மதுவிலக்கு அமலப்படுத்தினாரோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா
மக்கள் போதை பழக்கத்துக்கு அடிபட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுசு காலங்கள்லாம் குறைஞ்சி 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 இன்னைக்கு நம்ம மக்கள் வாழ்ற பாருங்க 70 வயசுக்கு மேல வாழ்ந்தோம்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதற்கு காரணம் என்ன? போதைப் பொருள். போதைப் பொருள்லாம் இன்னைக்கு வந்து சாபர் சாதிக்கலாம் என்ன நீங்க புரிஞ்சுக்காம இருக்காதீங்க. பார்த்தா 15,000 கோடி 20,000 கோடிங்கிறாங்க. எல்லாமே எங்க போகுது? பார்த்தா ஸ்டாலின் போய் ஒரு செக்கை கொடுத்துக்கிட்டு நிற்கான், உதயநிதிட்ட போய் ஒரு செக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் கட்சியில வந்து அயலக பொறுப்புல வந்து அதுல ஒரு மெயின் பொறுப்புல இருக்காரு. ஒரு ஆளுங்கட்சியில இருக்க முதலமைச்சரை எளிமையா போய் பார்க்கிறாரு, ஒரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு துறை அமைச்சரை போய் எளிமையா போய் பார்க்கிறாரு. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் காவலர் அவர்கிட்டையும் கொண்டு போய் ஏதோ பரிசு வாங்குறாரு. என்ன நடக்குது இந்த தமிழகத்தில்? சரி, அந்த போதைப் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டிராப் 12,000 ரூபாய். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு காலேஜில் கூட அந்த எல்லா பக்கமே கிடைக்குதான். அந்த அளவுக்கு போதைகள் மலிஞ்சு இந்த தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய திமுக அரசு. இதையெல்லாம் தாய்மார்களே மனசுல வச்சுக்கோங்க. நம்ம பிள்ளை மெட்ராஸுக்கு படிக்க போச்சுன்னா நீங்க அங்க உயிரை தான் பிடிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா சாதாரணமா அங்க காலேஜ் காம்பவுண்ட் முன்னாடியே நின்று எல்லா போதைப் பொருட்களும் வித்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு மனிதன் தவறு செய்தாமல் அவனுக்கு தண்டனை உறுதியா உண்டு. இன்னைக்கு நம்ம அழகிரின்னு சொல்லுவீங்க. மதுரையில் அழகிரி கருணாநிதியினுடைய மகனோட ராஜ்யம் தான் அங்க நடக்கும். அவருடைய மகன் துரை தயாநிதினு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அவன் வயசு 35 வயசு ஆகுது. இன்றைக்கு 1 மாத காலமாக அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காரு. எதுக்குன்னா இந்த ஜாதிர் சாபிக்கால விற்கப்பட்ட அந்த போதைப் பொருளை அளவுக்கு மீதியாக பயன்படுத்தி இன்னைக்கு அன்கான்சியஸ் கண்டிஷன், அதாவது கோமோ ஸ்டேஜில் இருக்கிறார். ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்திற்கு கிடைக்கக்கூடிய தண்டனை எது? அதனால மக்களை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த தமிழகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். ஸ்டாலின் போய் இந்தியாவை காப்பாற்றட்டும், அவர் காப்பாற்றட்டும். முதல்ல நம்ம தமிழகத்தை காப்பாற்றி ஆக வேண்டும். இந்த போதி மாநிலத்திலிருந்து நம்ம விடுபட வேண்டும். சரி, நம்ம தென்காசி நகரத்தில் நான் பேசுறதுனால நம்மளுடைய முஸ்லீம் சகோதரர்களுக்கு கட்டாயம் ஒண்ணு சொல்லணும். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு. இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்கு அதிமுகவினால ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது வந்துச்சா நீங்க விரல் விட்டு சொல்லுங்க. அது வருது இது வருதுன்னு சொல்லுவாங்க. அதிமுக முழுமையாக உங்களை பாதுகாத்திருக்கிறது. உங்களுக்கு கட்சி பயணத்துக்கு பணம் கொடுத்தாங்க, உங்களுக்கு நோன்பு காலத்தில் அந்த நோன்பு பலனுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு சொல்லேன், திமுகவில் தலைவர் அப்பா, இளைஞர் அணி செயலாளர் மகன், மகளிர் அணி செயலாளர் தங்கச்சி, துணை பொதுச் செயலாளர் தங்கச்சி, எம்பி மந்திரின்னு சொன்ன பேரன். இப்படி ஒரு கட்சியை வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேடையில் பேசுவாங்க. அழுக்கை திங்கக்கூடிய மீன்களை போல திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை அழுக்கு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க குடும்பம் தான் இந்த ஸ்டாலினோட குடும்பம். ஆனா அதிமுக அப்படி கிடையாது. இன்னைக்கு சாதாரண ஒரு எளிய தொண்டன்னைக்கு பொதுச் செயலாளர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா அது வந்து அதிமுக மட்டும்தான் இருக்கும். அப்படி 2 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த இயக்கத்திற்கு தலைவர் யாரு சொல்லுங்க? தலைவர் யாரு? ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஓட்டுநராக பணிபுரிந்து ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த சாதாரண தமிழ் மகன் உசேன் என்ற ஒரு முஸ்லிம் சகோதரர் தான் 2 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்காரு. இதெல்லாம் நீங்க நல்லா தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திமுகவில் ஏதாவது ஒரு பதவிக்கு நீங்க போக முடியுமா? ஏதாவது ஒரு பதவிக்கு? இப்ப இருக்கக்கூடிய எம்பி தேர்தலில் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. இதெல்லாம் அந்த முஸ்லிம் சகோதரர்கள் கண்மூடித்தனமா நீங்க நம்பாதீங்க. திமுக தான் நம்மளை காப்பாத்து. என்ன காப்பாத்துச்சுன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் வரேன். என்ன காப்பாத்திருக்கு? உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கு? என்னென்ன உங்களுக்கு தேவையோ அனைத்தும் செஞ்சது யாருன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லி நம்மளுடைய வேட்பாளர் அவர்கள் பேச, நீட் தேர்வுன்னு ஒரு அரசியல் பண்றான். அப்ப மகன் எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. இந்த நீட் தேர்வை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா 2010 காங்கிரஸ்ல ஆட்சியில அமைச்சரவையில் இருந்த காந்தி செல்வன், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய எம்பி, திமுகவினுடைய எம்பி தான் இந்த நீட் தேர்வை தமிழகத்தில் கொண்டு வந்தது. அப்ப 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் பண்ணி எங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை நிறுத்தினாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜா போய் அதாவது நீட்டுங்கிறது ஒரு புற்றுநோயா இருந்தாலும் எதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் நம்மளுடைய உயிரை இழக்க வேண்டிய நிலைமை வரும். அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யோசிச்சாங்க, இந்த நீட் தேர்வுனால் நமக்கு என்ன கஷ்டம், நம்ம மக்கள் என்ன பாதிக்கப்படுறாங்க. அரசு பள்ளியில் படிக்கிற ஏழை எளிய மாணவர்களுடைய மருத்துவ கனவு சிதைஞ்சு போச்சு, இனிமே அவங்க அதற்கு போக முடியாதுங்க ஒரு நிலைமை வந்த உடனே அவர் யோசிச்சாரு. சும்மா நீட்டு அனிதான அரசு போய் இந்த சீன் போடுறதுக்கான முதலமைச்சர் எடப்பாடியார் கிடையாது.
இந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய பெண்களை பிள்ளைகளை மருத்துவ படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் பார்த்தார். அப்பதான் 7.5 இட ஒதுக்கீடு கொடுத்து தமிழகத்தில் இருக்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அவ்வளவு பிள்ளைங்களும் மெடிக்கல் மருத்துவ கனவை நிறைவேற்றி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஒரு கிணத்துக்கு போறோம், உள்ள விழுந்துருவோம் எதுக்கு சொல்லணும், அதுல இருந்து எப்படி பாதுகாப்புன்னு சொன்னவர் தான் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால நீங்க ஒன்றொன்றையே சிந்திச்சுக்கோங்க. நம்முடைய வரக்கூடிய காலம் நம்மளுடைய காலமாக இருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் அவங்க பண்ணியிருக்க கொடுமைகள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். நம்முடைய கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நம்ம பின்னுக்கு வந்துட்டோம். 10 ஆண்டுகள் பின்னோக்கி வந்திருக்கோம். அந்த திமுகவினுடைய சீர்கேட்டால 10 ஆண்டுகள் பின்னுக்கு வந்திருக்கோம். அதை சரி செய்வதற்கு, அவர்களை தட்டி கேட்பதற்கு ஒரு தகுதியான, ஒரு தரமான, ஒரு அருமையான வேட்பாளர் என்றால் நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள். எல்லோரும் ஒரு மனதோடு, நீங்கள் மட்டும் இல்ல, உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனைவரையும் இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நிறைவேற்றக்கூடிய ஒரு வாக்குறுதி எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க காவல்துறை மற்றும் இராணுவத்தில் பணியாற்ற கிராமப்புற ஏழை எளிய இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இலவச உடற்தகுதி பயிற்சி அளிக்கப்படும் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசுடைய உதவியோ மாநில அரசுடைய உதவியோ தேவையில்லை. எங்கள் சொந்த பணத்தில் இந்த உடற்பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அதாவது மகிழ்ச்சி பெத்த பெருமாள் இங்கே வந்திருக்காரு. அவர் எங்கப்பா? மகிழ்ச்சி பெத்த பெருமாள் என்னுடன் வந்திருந்தார். அவர் மயிலாப்பூரில் மயிலாடுதுறையில் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அவர் வழியாக இந்த உடற்பயிற்சி தகுதியை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த அரசோட உதவியும் தேவையில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். யாரையும் மறைக்க வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்புற செய்திருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அஇஅதிமுகவினுடைய தென்காசி தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அன்பிற்கு இனிய செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்களுக்கும், எங்களுடைய பரப்புரையின் ஒரு பகுதியாக பொதுக்கூட்ட நிகழ்வுகளும் நடத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தானே செய்து கடந்த 4 தினங்களுக்கு முன்பு சங்கரங்கோவில், அதற்கு பிறகு கடையநல்லூர், நேற்றைய தினம் வாசுதேவனூர், இன்று தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் இந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஐயாதுரை பாண்டியன் அவர்களுக்கும், வரவேற்பை நிகழ்த்தியிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும்,
தென்காசி நகர அஇஅதிமுகவினுடைய செயலர் சுடலை அவர்களுக்கும், புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபாண்டியன் அவர்களுக்கும், தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர் சங்கர் அவர்களுக்கும், எஸ்டிபியினுடைய மாவட்ட தலைவர் சிக்கந்தர் அவர்களுக்கும், இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற அஇஅதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், இங்கே ஆயிரக்கணக்கிலே திரண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நெஞ்சங்கனிந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 2024ஆம் ஆண்டு, அதாவது இன்றைய தினம் 16, இன்னும் 2 தினங்கள் கழித்து ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி என்று நடைபெறுகின்ற வாக்குப்பதிவில் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்றக்கூடிய கூட்டணியினுடைய வேட்பாளராக இரட்டையில் சின்னத்திலே போட்டியிடுகின்ற எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளெல்லாம் அளித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கடந்த 3 வார காலமாக 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே பரப்புரையை நடத்திவிட்டு 2வது கட்டமாக இந்த பொதுக்கூட்ட நிகழ்வுகளையும் இன்று நிறைவு செய்ய இருக்கிறோம். நாளை காலை நிறைவாக மாலை 6 மணியோடு நம்முடைய பரப்புரை நிகழ்வுகள் முடிக்கப்பட வேண்டும். எனவே 6 சட்டமன்ற தொகுதிகளிலேயும் வாக்காளர் பெருமக்களை முடிந்தளவுக்கு சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் காலை 9 மணி அளவில் தென்காசியில் வாகன பேரணியாக புறப்பட்டு தென்காசியினுடைய முக்கியமான வீதிகளில் வழியாக 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் உங்களை எல்லாம் சந்தித்து, அதற்கு பிறகு கடையநல்லூர் சென்று 11 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், அதற்கு பிறகு 12:30 மணியிலிருந்து 1:30 மணி வரையிலும் புளியங்குடியில், 2:30 மணியிலிருந்து 3:30 மணி வரையிலும் சங்கரங்கோவிலில், அதைத் தொடர்ந்து ராஜபாளையம் செல்லிமுத்தூரில் 6 மணி அளவில் இந்த நம்முடைய பரப்புரையை நிறைவு செய்ய இருக்கிறோம். நான் கடந்த 3 வார காலத்தில் கண்ட காட்சியெல்லாம் எப்பொழுது 19ஆம் தேதி காலை 7 மணி வரும், நம்முடைய வாக்குகளெல்லாம் இரட்டை இலை சின்னத்துக்கு பதிவு செய்து ஒரு மகத்தான வெற்றியை தென்காசியில் தேடித் தருவதற்காக நம்முடைய மக்களெல்லாம் ஆவலோடு இருப்பதைத்தான் அவருடைய முகங்களிலே பார்க்க முடிந்தது. நான் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அஇஅதிமுகவினுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணியில் இதே இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட்டேன். ஆனால் அன்று கண்ட காட்சிகளுக்கும் இன்று காணக்கூடிய காட்சிக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறது. பல இடங்களில் நான் 10 மணிக்கு பிறகு கூட பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். பத்து மணிக்கு பிறகு 10:30 மணிக்கு சென்றாலும், 11 மணிக்கு சென்றாலும், 12 மணிக்கு சென்றாலும் கூட நான் புதிய தமிழகம் கட்சி உருவாக்கிய காலகட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியோடு விசுவாசம் இருக்கக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் கூடிய காலகட்டம் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அனைத்து தரப்பு மக்களும், குறிப்பாக தாய்மார்கள் கூட ஒன்று கூடி வரவேற்கக்கூடிய கண்கொள்ளா காட்சியை இந்த தேர்தலில் தான் காண முடிந்தது. அதற்காகவும் நெஞ்சார்ந்த நன்றியை எனது அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் கடந்த 3 வார காலமாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்த தென்காசி மாவட்டத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், வடக்கு மாவட்ட செயலாளர் முரளி என்ற குட்டியப்பா அவர்கள், முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி அவர்கள்,
அதே போல சிலுவத்தூர் ராஜபாளையம் பகுதியிலே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்கக்கூடிய மேற்பார்வையிடுகின்ற முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அதனுடைய நிர்வாகிகள், தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் பாப்புலர் முத்தையா அவர்கள், ஐயாத்துறை பாண்டியன் உட்பட அனைத்து மாவட்ட நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், நகராட்சி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் மற்றும் தேர்தலை முன்னின்று நடத்தவிருக்கின்ற வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே ஒரு கூட்டணியுடைய வெற்றியில் மேலே தலைமையில் நாங்களும் அன்பு சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட்டணி ஒப்பந்தம் செய்தாலும் கூட அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த கூட்டணி மகத்தான வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த கூட்டணியிலே அங்கம் பெறக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கிடையே மிகப்பெரிய ஐக்கியம் தேவை. அதிமுகவினுடைய தலைமையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் முதல் ஒன்றிய நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், வாக்குச்சாவடி முகவர்கள் வரையிலும், அதே போல எஸ்டிபிஐ மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் வரையிலும், புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகள், ஃபார்வேர்ட் பிளாக்கருடைய நிர்வாகிகள், பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஆதரவளிக்கக்கூடிய எண்ணற்ற அமைப்புடைய நிர்வாகிகள் எல்லோரிடத்திலும் ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் வேண்டும். இந்த தேர்தலில் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, நான் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஐக்கியம் ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கணக்குப்படி 1+1, ஆனால் தேர்தல் கணக்கில் 1+1 அல்ல, 1+4 ஆகும், 16 ஆகும், 20, 32 ஆகும். எனவே இன்னும் 48 மணி நேரம் தான் இருக்கிறது. தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தலைவிதி என்று மற்றவர்கள் வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நான் அது போன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துவதில்லை. தென்காசி மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள், 15 வாக்காளர் பெருமக்களுடைய என்ன டிஸ்டர்பன்ஸ், என்ன கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் தள்ளி பாருங்க ப்ளீஸ், கொஞ்சம் அமைதியாக பாருங்க. 15 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் பெருமக்களுடைய அவர்களுடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல, எண்ணற்ற தாய்மார்கள், பெரியோர்கள், அனைத்து வாக்காளர் பெருமக்களும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு விடிகாலம் எப்பொழுதுதான் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய அனைவர் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பை நீங்கள் எங்களிடத்திலே கொடுத்திருக்கிறீர்கள். அம்மா ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் பேசாம இருக்கணும் ப்ளீஸ், டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தம்பி அவங்களை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க ப்ளீஸ், கொஞ்சம் கூட்டு போயிருங்க, கூட்டு போயிருங்க, நீங்க கூட்டு போயிருங்க, முக்கியமான கூட்டம் இது. எனவே 15 லட்சம் வாக்காளர் பெருமக்கள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததியினுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். அப்படி என்று சொன்னால் இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்கள் எல்லாம் தேர்தலே இல்லையா என்று கேள்வி கேட்பீர்கள். இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களை பற்றி பெரும் தாய்மாரிடத்திலே, பெரியோரிடத்திலே, இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதரிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2019 நானும் இந்த தொகுதியில் போட்டியிட்டேன். ஆனால் வெற்றி பெற்று சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா என்று மட்டும் சொல்லுங்கள். பார்த்திருக்கிறீங்களாமா? நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. நாடாளுமன்ற உறுப்பினருடைய அதிகாரம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதன் காரணமாகத்தான் இந்த தென்காசி தொகுதி பின்தங்கி இருக்கிறது. அன்பு சகோதரர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் 10 ஆண்டு காலம் பின்னடைவு என்று சொன்னார். அல்ல, ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி பின்தங்கி இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவருடைய சட்டமன்ற தொகுதியிலே சென்றால் அவர் என்னென்ன சாதனைகளை எல்லாம் செய்தார், சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியை பயன்படுத்தி என்னவெல்லாம் செய்து வைத்தார் என்பது ஒவ்வொரு ஊருக்கு போகின்ற பொழுது அது சமுதாய கூடமாகவோ, அங்கன்வாடி கட்டடமாகவோ, சத்துணவு கூடமாகவோ அல்லது வேறு பாலமாகவோ பார்க்க முடியும். அவர் ஒன்றும் அதை சொந்த காசிலிருந்து செய்வதில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மக்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவரிடத்திலே 3 கோடி ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 3 கோடி ரூபாயிலிருந்து நீங்கள் அவசர தேவைக்கு அரசாங்கம் தீட்டக்கூடிய திட்டங்கள் தவிர சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இந்த காரியங்கள் செய்யுங்கள் என்று ஒதுக்குகிறார்கள். அதை சிந்தாமல் சிதறாமல் அப்படியே மக்களிடத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். அவர் இதே தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் திட்டம் கொண்டு வருவதற்காக திட்டம் போட்டார். ஆனால் அவருக்கு அந்த பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடுக்கிறார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எல்லாம் 2019 ஏதோ எல்லாம் எதிர்பார்த்தீர்கள். எல்லோரும் என்று சொல்லவில்லை, நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களை தான் சொல்லுகிறேன். மோடி என்ற பூச்சாண்டியை காட்டி, மோடி பாசிஸ்ட் என்று சொல்லி ஓட்டுக்களை எல்லாம் 2019 ஒட்டுமொத்தமாக 38 நாடாளுமன்ற தொகுதியிலே பறித்துக் கொண்டார்கள். சரி, நீங்கள் வெற்றி பெற்று சென்றீர்கள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர். ஏதாவது தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதாவது ஒரு கிராமத்தில், ஒரு பேரூராட்சியில், ஒரு நகராட்சியில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட கட்டிடம் என்று சொல்வதற்கு ஏதாவது ஒரு அடையாளம் உண்டா? இது 5 வருடத்தில் நடைபெற்ற தவறு. அப்படி என்று சொன்னால் அந்த 25 கோடி எங்கே போயிற்று? யார் அதை எடுத்துக்கொண்டார்கள்? அது மக்களுடைய பணம், மக்களுக்காக செலவழிப்பதற்காக ஒதுக்கப்படுகின்ற பணம். அந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு எதெல்லாம் செய்திருக்க முடியும் என்று நாம் கிராமந்தோறும் செல்லுகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்கள் சொல்லக்கூடியது, ஐயா எங்களுக்கு இந்த கிராமத்திலே, இந்த பேரூராட்சியிலே பெண்களுக்கு சரியான கழிப்பிட வசதி இல்லை என்றுதான் செங்கோட்டை பகுதியிலே சொல்லுகிறார்கள். அச்சமுதலிலே நடத்த சொன்னார்கள், பண்புலியிலே சொன்னார்கள், வடகரையிலே சொன்னார்கள், இன்னும் எண்ணற்ற கிராமங்களிலே சொல்லுகிறார்கள். அந்த கழிப்பிட வசதி என்பதை வெறும் கழிப்பிடமாக பார்க்கக்கூடாது. நம்முடைய சுகாதாரத்தோடு அது இணைந்தது. சுகாதாரம் மேம்பட்டால் தான் மனிதன் உழைக்க முடியும். எனவே ஒரு சுகாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கழிப்பிட வசதியை கூட சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்து கொடுக்கவில்லை. இது வெறும் 5 ஆண்டு காலத்தில் நடந்த தவறுகள். சரி, அதற்கு பிறகு ஒருவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் 3 முறை இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து மத்திய அமைச்சராக இருந்தாரே, அவராவது ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாரா? சொல்லும்படி ஏதாவது திட்டம் வந்ததா? அப்ப எங்கோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று தானே தெரியுது. அந்த பிரச்சனையை அப்படியே விட்டு விடலாமா? அப்படியே விட்டு விடலாமா? இப்படியே விட்டு விடலாமா? அப்ப நாம் ஏதோ இடத்திலே தவறு செய்திருக்கிறோம். தவறு என்பதை காட்டிலும் ஏமாந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் தயவு கூர்ந்து ஏமாந்து விடாதீர்கள். உங்களுடைய குறைகளை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய நஷ்டங்களை நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதை நான் செய்து காட்டுவேன். மற்றவர்கள் பதவிக்காக மட்டுமே இந்த இடத்துக்கு வருகிறார்கள். நான் உங்களுக்கு பணி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு நான் வருகிறேன். இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். இதுதான் 2க்குள்ள வித்தியாசம். எனக்கு உங்களுக்கு தொண்டாற்றுவதற்காக தென்காசி நாடாளுமன்ற தொகுதி அத்தனை விதமான இயற்கை வளங்கள் இருந்தும், எல்லா விதத்திலும் வளர்ச்சிடுவதற்கு வகிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தும் கூட இந்த தொகுதி மட்டும் ஏன் பின்னங்கி இருக்கிறது? நேற்றைய தினம் காலை 11 மணி அளவிலே தென்காசியிலே ஒரு பகுதியிலே இருந்து நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் எல்லாம் வந்தார்கள். அவர்களை எல்லாம் பார்த்தவுடன் எனக்கு கண்ணீர் வராத குறைதான். ஏதோ தென்காசி நகரத்தில் இருக்கின்ற காரணத்தினால், ஒரு நகரத்துக்கு உள்பட்ட பகுதியில் இருக்கின்ற காரணத்தினால் எல்லா பெண்களும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், வசதியோடு இருப்பார்கள் என்றுதான் மற்றவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு எந்த விதமான தொழிலும் இல்லை, எந்த விதமான தொழிலும் இல்லை. நகரத்தினுடைய மையப்பகுதியிலே தென்காசியிலே மட்டுமல்ல, கடையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இதே கதிதான், சங்கரங்கோவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதே கதிதான், ராஜபாளையத்தில் இருந்தாலும், சிலிபுத்தில் இருந்தாலும், புளியங்குடியில் இருந்தாலும், எந்த பேரூராட்சியில் இருந்தாலும் இதே நிலைதான் இருக்கிறது. ஒரு மனிதன் ஒரு வாயோடு மட்டும் பிறப்பதில்லை, 2 கைகளோடும் பிறக்கிறான். அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அரசாங்கம் என்று தனியாக இல்லை. நீங்கள் எல்லாம் வரக்கூடிய 19ஆம் தேதி என்று ஓட்டு போட்டு ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறீர்களே, அந்த பிரதிநிதி தான் உங்களுக்கான அரசாங்கம். எந்த அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தெளிவாகவும் திறமையாகவும் வலுவாகவும் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு உங்களுடைய தொகுதிக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போராடணும். அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பது சாதாரண பழமொழி அல்ல. அது சட்டமன்ற உறுப்பினருக்கும் பொருந்தும், ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கும் பொருந்தும், வார்டு உறுப்பினருக்கும் பொருந்தும், அதுவே நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் பொருந்தும். பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்திலே இருக்கிறது. பல திட்டங்களுக்கு போடுகிறார்கள். அந்த திட்டங்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி, இந்த திட்டத்திற்காக, இந்த நிதி, இந்த காரியத்திற்காக எனக்கு இந்த நிதியை அனுப்புங்கள் என்று கேட்க வேண்டிய கடமை அந்த நாடாளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினருக்கு உண்டு. ஆனால் இதுவரையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுது தேர்தல் வருவோம், வெற்றி பெறுவோம், அந்த வெற்றிக்கான சான்றிதழை பெற்றுவிட்டு போனால் 5 ஆண்டு காலத்துக்கு அவர்களை திரும்பி கூட பார்த்த வரலாறு கிடையாது. அவர்கள் பதவிக்காக மட்டும் வந்தவர்கள். அன்பு செல்வ மோகன்தாஸ் பாண்டியர் சுட்டி காட்டினார்கள். நான் மாணவ பருவத்திலே இருந்து பொது தொண்டிலே ஈடுபட்டு, கல்லூரி அல்ல பள்ளி பருவத்திலே இருந்து பொது தொண்டிலே ஈடுபட்டு வருகிறேன். 1975ஆம் ஆண்டு ஏறக்குறைய 58 வருடங்களுக்கு முன்பு நான் நெல்லை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலத்திலே பீகாரிலே வெள்ளம் ஏற்பட்டது. என்னோடு பயின்ற நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளை அழைத்து சென்று ஒவ்வொரு வீடாக சென்று துணிகளை எல்லாம் கலெக்ட் செய்து சேகரித்து பணம் சேகரித்து அதையெல்லாம் பீகார் மக்களுக்கு அனுப்பி வைத்ததற்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டவர். அது எதற்கு சொல்லுகிறேன் என்றால், மக்களுக்கு தொண்டாற்றுவது என்பது ரத்தத்தோடு கலந்த விஷயம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் 96 2001 வரையிலும் 28 வருடங்களுக்கு முன்பு, அதே ஒரு 2011 அம்மாவுடைய தலைமையிலே 2011-16 வரையிலும் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பல பேர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்திலே உங்களுக்கு இருப்பார்கள். அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் 5 ஆண்டு காலம் உங்கள் பகுதியிலே 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் சொல்லுகிறார்கள். அவர்கள் உங்களுடைய பகுதிக்கு ஏதாவது நன்மை செய்ததோ உண்டால் என்று கேளுங்கள். ஒரு பெரிய மீனவ கிராமம், அங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். மீனவர்கள் என்று சொன்னாலும் கூட நாடார் சமுதாயம் தான் மீனவர்களாக இருக்கிறார்கள். தருவிக்குளம் என்ற கிராமம், ஏறக்குறைய 5000க்கும் மேற்பட்டவர்கள் மீனவர்கள். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆனவுடன் அந்த மக்கள் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு ஒரு மீன்பிடி தளம், எங்களுடைய படகுகளை எல்லாம் நிறுத்துவதற்கு இடமில்லை, அதற்கு ஒரு தளத்தை உருவாக்கி தருங்கள் சொன்னால் அதுக்கு 20 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. அன்றைய அமைச்சர் ஜெயபால் அவர்கள் கன்னியாகுமரி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு மாலை 6 மணிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் அந்த தொகுதிக்குள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக சில முயற்சி செய்து நேராக அவரை கோவில்பட்டு ரயில் நிலையத்துக்கு அழைத்து செல்வதற்காக முயற்சி செய்தார்கள். ஏறக்குறைய 4 மணி நேரம் நடுரோட்டில் நின்று கொண்டு இருந்து அவர் வந்த பிறகு அவரை அழைத்துக் கொண்டு மீண்டும் 10:30 மணிக்கு அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்று 20 கோடி ரூபாயிலே ஒரு மிகப்பெரிய படகு நிறுத்து தளத்தை உருவாக்கி கொடுத்தேன். அது போய் பாருங்கள், அது ஒரு கண்காட்சியை போல இருக்கும்.
இதுபோல எண்ணற்ற காரியங்களை மக்களுக்காக செய்த வரலாறு தான் உண்டு. எனவே அதுபோல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரியங்களை தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னால் செய்ய முடியும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்பை யார் அளிக்க முடியும்? தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட தாய்மார்கள் நீங்கள் தான் அந்த வாய்ப்பை அளிக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய வியாபார பெருங்குடிமக்கள், விவசாய பெருங்குடிமக்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், வேன் தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஓய்வு ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் அனைவரும் நீங்கள் தான் அதற்கான தீர்மானத்தை முடிவெடுக்கக்கூடியவர்கள். எனவே இது கடந்த 50 ஆண்டு காலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பேசாமல் இருந்திருக்கிறார்களே என்று நீங்கள் அதை ஏன் அப்ப எங்கோ ஒரு இடத்துல ஒரு சிறிய பிழை இருந்திருக்கிறது, அதை சரி செய்து இந்த முறையாவது நான் 98 இந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கிறேன், அதுக்கு 99 போட்டிட்டு இருக்கிறேன். 2014 2019 மிக குறைந்த வாக்கள் வித்தியாசத்தை வெற்றி வாய்ப்பு அடைந்திருக்கிறேன். இந்த முறை உங்களுடைய வாக்குகளாலே மிகப்பெரிய அபரிதமான வெற்றியை தாருங்கள் என்பதுதான் வேண்டுகோள். ஒரு முறை நீங்கள் வாய்ப்பளித்து பாருங்கள், இந்த முறை வாய்ப்பளித்து பாருங்கள். இந்த தொகுதியினுடைய இயற்கை வளம், தொழில் வளம் எப்படி பெறுகிறது என்பதை மட்டும் பாருங்கள். 6 மாதத்தில் என்ன மாற்றம் நடைபெறுகிறது, ஒரு வருடத்தில் என்ன ஒரு வருடத்துக்குள் என்ன மாற்றம் நடைபெறப் போகிறது, 2 வருடத்தில் என்னென்னலாம் நிகழப்போகிறது என்று எண்ணி பாருங்கள். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகள், ஒரு பகுதி மிகவும் வளமான பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இன்று கூட காலை குற்றாலம் சென்று பார்த்தேன், பார்வையிட்டோம். எல்லோரும் குற்றாலத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் குற்றாலம் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடியதாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு அங்கீகாரம் இதுவரையிலும் யாராலும் பெற்றுத்தர முடியவில்லை. குற்றாலம் இன்னைக்கு ஒரு லோக்கலா ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறதே தவிர அது சர்வதேச அளவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இல்லை. இதுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் போது, காசா பணமா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் எழும்பி இந்த குற்றாலத்தினுடைய பெருமை, குற்றால குருவி அருவியிலே குளிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், எனவே இதிலே இந்த சர்வதேச வரைபடத்திலே இடம்பெற வைப்பது மூலமாக உலகத்தினுடைய பல நாட்டில் இருந்து வரக்கூடிய பயணிகளும் எப்படி கன்னியாகுமரிக்கு செல்கிறார்களோ, கன்னியாகுமரி செல்வதை ஒரு அடிப்படையாக எப்படி வெளிநாட்டு பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள், மகாபலிபுரம் எப்படி செல்கிறார்களோ அதுபோல குற்றாலம் சர்வதேச வரைபடத்தில் இடம்பெற்று விட்டால் அமெரிக்காவிலிருந்து புறப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே எந்தெந்த இடத்தையெல்லாம் பார்வையிட வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது குற்றாலம் முதலிடமாக வருகின்ற பொழுது நேரடியாக இங்கே குற்றாலம் வருவார்கள். குற்றாலம் வந்தா என்னன்னு பார்க்கலாம். அவர்கள் குளிப்பதற்காக வருவது என்று சொன்னால் ஒரு நாள் வருவார்கள். அவர்கள் ஜூலை மாசமோ ஆகஸ்ட் மாசமோ செப்டம்பர் மாசம் வருகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய சீதோஷண நிலையெல்லாம் பார்ப்பார்கள். ஒரு நாள் தங்கலாம் என்று வரக்கூடியவர்கள் 5 நாள் அதை நீட்டிப்பார்கள். 5 நாள் தங்கலாம் என்று வரக்கூடியவர்கள் 10 நாள் ஆக்குவார்கள், 15 நாள் ஆக்குவார்கள். இங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள், வேன் ஓட்டுநர்கள், உணவகங்கள், தங்கும் விடுதிகள் என அனைத்துக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்புகள் பெருகும். இது ஒரு தொழில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறும். ஒரு சுற்றுலா தரத்திலே ஒரு சுற்றுலா இடத்தை சர்வதேச வரைபடத்தில் இடம்பெற செய்ததன் மூலமாகவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த குற்றாலம் தென்காசி இந்த பகுதி வரக்கூடிய வழிநெடுக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் நான் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நாங்கள் குண்டாறு அணையை பார்த்தேன். அதுக்கு பிறகு மோட்டை அணையை பார்த்தோம், சிறு மூலப்பேரி அணையை பார்த்தோம், அடவிநயிறு அணையை பார்த்தோம். இந்த அணைகள் எல்லாம் பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டு தூர்வாரப்படாமல், உடைந்த மதகுகள் சரி செய்யப்படாமல், அதனால தண்ணி வந்தாலும் கூட அப்படியே உடனடியாக அது வழி அப்படியே வடிந்து போகுது. அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கிறதில்லை, விவசாயிக்கு போதிய தண்ணி கிடைக்கிறதில்லை. இந்த சிற்றாரை சரி செய்தாலே பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு நன்மை வரும்.
இதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சட்டமன்ற உறுப்பினர் அவர் அதிகபட்சம் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குள்ள தான் செய்ய முடியும், அதுக்கு மேல செய்ய முடியாது. மாநில அரசாங்கத்தில் கொஞ்சம் நிதி தான் இருக்கும், அந்த நிதியை வைத்து அவருடைய எல்லைக்குள் தான் செய்ய முடியும். ஆனால் நாடாளுமன்றம் என்பது, டெல்லி என்பது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் செய்ய வேண்டும் என்பது குறித்து நீங்கள் கடந்த காலங்களில் தேர்ந்தெடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விவரம் இல்லாத காரணத்தினாலே அவர் நாடாளுமன்றத்திலே கையை கட்டி கொண்டு வந்து விட்டார்கள். எனக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அனைத்து இதுவரையிலும் செயல்படாமல் பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிதியெல்லாம் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு திருப்பி கொண்டு வந்து உங்களுடைய பகுதியை வளமடைய செய்வேன் என்ற நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நாடாளுமன்றத்திலே பேசுவது என்பது, செயல்படுவது என்பது அது தனி திறமை. அதற்கு கொஞ்சம் ஈடுபாடு வேணும், அதற்கு கொஞ்சம் அர்ப்பணிப்பு வேண்டும். நீங்க இன்னைக்கு பல கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இடத்துல வருவாங்க, ஒப்பிட்டு பாருங்கள். யாரால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்பதை நீங்கள் இங்கே திருமணமான பெண்கள் உங்களுடைய கணவன்மாரிடத்திலே கேளுங்கள், அப்பா அம்மா இடத்திலே கேளுங்கள், உற்றாரிடத்திலே கேளுங்கள். டாக்டர் கிருஷ்ணசாமி அரசியல் அனுபவம் கொண்டவரா இல்லையா? இவரோடு மற்ற வேட்பாளர்களை ஒப்பிட்டால் யார் தலை சிறந்தவராக இருப்பார் என்பதை தயவு கூர்ந்து கேளுங்கள். கேட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணி எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். எனவே வெறுமனே இரட்டை இலைக்கு வாக்களிக்கல, நீங்கள் வாக்களிக்க போகின்ற போது இந்த வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை உருவாக்கக்கூடியது என்பதை மற்ற எண்ணி வாக்களிங்க. அது வியாபார பெருங்குடி மக்களாக இருந்தாலும், வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, படித்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெறுமனே எங்களுக்கு திமுக பிடிக்காது, அண்ணா திமுக பிடிக்காது, பிஜேபி பிடிக்காது, காங்கிரஸ் பிடிக்காது என்று எங்கேயோ கொண்டு வீணாக உங்களுடைய வாக்குகளை அளிக்காதீர்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்காக இந்த தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில ஏதாவது நல்ல காரியம் பிறக்கும் என்று சொன்னால் டாக்டர் கிருஷ்ணசாமியால் மட்டும்தான் முடியும். கனிம கொள்ளையை பற்றி பேசுகிறார்கள். இங்கேதான் நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் நடுநிலையாளர்களும் தயவு கூர்ந்து சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திமுகவுடைய ஆதரவாளர்களாக கூட இருந்து கொள்ளுங்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாக இருந்து கொள்ளுங்கள், ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த தொகுதிக்கு யாரால் நன்மை கிடைக்கும் என்பதை எண்ணி பார்த்து வாக்களியுங்கள் தான் என்பதை கேண்டுகள். சும்மா வெறுமனே செங்கோட்டை வழியாக ஆயிரக்கணக்கான லாரிகளில் தினமும் கனிவட கொள்ளை நடக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அதை கடந்த 3 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்து கொண்டு தடுக்காதவர்கள், அவர்களுடைய பிரதிநிதிக்கு நீங்கள் வாக்களித்து விட்டால் அது அதிகமாகுமா குறையுமா என்பதை மட்டும் எண்ணிப்பார். வெறுமனே இயந்திரத்தனமாக வாக்களிக்காதீர்கள். அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அவர்கள் செய்யக்கூடிய கனிம விலைக்கு நீங்கள் ஒப்புதல் அளித்ததாக ஆகுமா ஆகாதா? அதை எப்படி நிறுத்த முடியும்? எனக்கு வாக்களித்தால் அடுத்த கணமே கனிமவிட கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள வருகிறேன். எப்படி என்பதை செய்கின்ற பொழுது நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம். எனவேதான் அனைத்து நடுநிலையாளர்களையும் இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு விடிவுகாலத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் உள்ளூர விரும்புகிறீர்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் காழ்ப்புணர்வு இல்லை, எல்லோரும் என நண்பர்கள் தான். எனவே தயவு கூர்ந்து ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக அந்த தென்காசிக்கு ஒருத்தருமே ஒரு நன்மையுமே செய்யவில்லையே, அவருக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த முறை எனக்கு வாய்ப்பளியுங்கள் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டும். அதுக்கு நின்று ஒரு 100% 1000% உண்மையாகவும் விசுவாசமாகவும் நடந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எப்பொழுதாவது இந்த தொகுதி பக்கம் தலை காட்டக்கூடியவன் அல்ல. இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காகவே எப்போதும் இங்கு இருப்பதற்காக விரும்பக்கூடியவன். அதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.
அவர்கள் நம்முடைய தாய்மாரிடத்திலே பெரியோரிடத்திலே வேண்டிக் கொள்வது, தினமும் வரக்கூடிய செய்தி மற்றவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கலக்கத்தை உண்டாக்கி இருக்கும். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக 4+4 8+4 12 16 என்று கணக்கு போட்டு ஊடகங்கள் வாயிலாக ஒரு செய்தி வந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் பொய்யாக்கி இன்று அஇஅதிமுக, தேமுதிக, எஸ்டிபி, புதிய தமிழகம் கூட்டணி தான் இன்று தென்காசி நாடாளுமன்ற தொகுதியிலே முன்னிலை வைக்கிறது என்பதை நேரம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம், நாம் மட்டுமே வெற்றி பெறப் போகிறோம், நான் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறப் போகிறோம், அதுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே நான் வெற்றி பெறுவது மட்டும் அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற விரும்புகிறேன், அதுதான் எனக்கு வேண்டும். எல்லோரும் சேர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை தேர்ந்தெடுத்து வைக்கிறார்கள் என்று தமிழக ஊடகங்கள் எழுத வேண்டும், அகில இந்திய ஊடகங்கள் எழுத வேண்டும், எல்லோருடைய இல்லங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்ல வேண்டும். எனக்கு உங்களுக்கு தொண்டாற்றுவதற்குண்டான வாய்ப்பளித்த உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்வதற்கு வீட்டுக்கு வரக்கூடிய வகையிலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். எனவே இதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே எல்லா வேட்பாளர்களும் வருகிறார்கள், எல்லா வேட்பாளர்களையும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க விரும்பல. அது அவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய தகுதியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். டாக்டர் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் டாக்டராக கருத முடியாது, டாக்டர் என்பதற்காக ஓட்டு போடுன்னு நான் சொல்ல வரல. யார் ஒரு காரியத்தை திறம்பட செய்துவிட முடியும், ஒரு 5 பேர் 10 பேருடைய வாழ்க்கை இல்லை, 15 லட்சம் பேர் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு மறுமலர்ச்சி வருவாங்க. நானும் கிராமங்களுக்கு போகின்ற போது எண்ணற்ற தாய்மார்கள் 100 நாள் வேலை கூட கிடைக்கல. பேராட்சி இருக்கக்கூடியவர்கள், நகராட்சி இருக்கக்கூடிய தாய்மார்களுடன் 3 தினங்களுக்கு தென்காசி வருகின்ற போது தென்காசியினுடைய மையப்பகுதியில் ஒரு பகுதியில் எங்களுக்கு தென்காசியிலே கூட 100 நாள் வேலையை பெற்றுத்தார்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எந்த விதமான ஏற்பாடுகள் இந்த தொகுதியில் நடைபெறவில்லை என்பதை காட்டுகிறது. எனவே ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைக்கட்டுகளை தூர்வாரி பழுது பார்த்து அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் முழுமையாக முழு சக்தியோடு செயல்படுவதற்கும், இன்னும் கேரள அரசோடு இருக்கக்கூடிய பிரச்சனையின் காரணமாக முடிக்கப்படாமல் இருக்கிற செண்பகவல்லி அழகர் அணை உள்ளிட்ட திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கும், அது மட்டுமின்றி மணலாறு என்ற ஒரு ஆறு இருக்கிறது அடவிநயனாருக்கு மேலாக, அந்த ஆறு மட்டும் கிழக்கு நோக்கி திருப்பப்பட்டு விட்டால் தென்காசி மட்டுமல்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டமே செழித்து கொழுங்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் எல்லாமே கனவு திட்டங்கள். எல்லா வேட்பாளரும் சொல்லுகிறாங்க, ஒருத்தருமே செய்யலையே. பாவூரை மையமாக வைத்து சங்கரங்கோவிலை மையமாக வைத்து செண்டு தொழிற்சாலை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வாசம் மட்டும் இதுவரையிலும் வரவே இல்லை. எனவே செண்டு வாசம் வர வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்பதுதான் என்ன வேண்டுகோள். அதே போலதான் புளியங்குடியை மையமாக வைத்து லெமன் சிட்டி, எலுமிச்சம்பழம், ராஜபாளையம், சுருளை வைத்து மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள், இவைகளெல்லாம் பெரிய விஷயங்களே கிடையாது. ஆனால் அதற்கான ஒரு முன்முயற்சி யாரால் எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த 6 சட்டமன்ற தொகுதி, இந்த 6ஐயும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரே சக்தி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும்தான் இருக்கிறது, வேறு யாருக்குமே கிடையாது. ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர்னா அவர் அந்த தொகுதி பார்த்துக்குவார். தென்காசினா எங்க பார்த்து கடையிலன்னா அது ஒரு எல்லை, சங்கரகோவில்னா சட்டமன்ற அதோடு எல்லை தாண்ட மாட்டாங்க. இந்த 6ஐயும் யாரு இணைத்து ஒட்டுமொத்தமா அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க முடியும்? எம்பியால தான் முடியும். எனவே எம்பிங்கிற பதவி மிகப்பெரிய பதவி. அந்த மிகப்பெரிய பதவிக்கு கொண்டு போகக்கூடியார்கள் மிக சரியானவங்களா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். எனவே உங்களுடைய வாக்குகள் 19 என்று அந்த சரியான வேட்பாளராக எனக்கு நீங்கள் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும். நெசவாளர்கள் அடிக்கடி நூல் விலை உயர்வால், நூல் தட்டுப்பாட்டால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், பொங்கல் நேரத்தை தைக்க வேண்டிய சேலை வேஷ்டிக்கு கடைசியில
தை மாசத்துக்கு 2 மாசத்துக்கு மேல கொடுத்து ஒரு நாளைக்கு 6 சேலை நெய்னா எப்படி செய்ய முடியும்? அந்த நேரத்தில் நூல் விலைகள் உயர்ந்து விடுகிறது. அதிகபட்ச ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து தினமும் 300 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் திண்டாடுகிறார்கள். நான் நேற்றைய தினம் பார்த்த நெசவாள பெருமக்களுடைய தாய்மார்களோடு சொன்னார்கள், அதிகபட்சம் நாங்கள் மாவரைச்சு விற்கிறோம், வடை சுட்டு வாழ்கிறோம். இதெல்லாம் என்ன வாழ்க்கை? இதற்காகவா இந்த நாடு சுதந்திரம் பெற்றது? இதற்காகவா இவ்வளவு பெரிய அரசாங்கம் அமைகிறது? இதற்காகவா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல் நடைபெறுகிறது? அதற்காக அல்ல. எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சுவிட்சத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் நடைபெறுகிறது. எனவே சுவிட்சம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களை நேசிக்கக்கூடிய, உங்களை விரும்பக்கூடிய வேட்பாளரால் தான் அது முடியும். அது அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபி கட்சியினுடைய வேட்பாளராகிய என்னால் தான் முடியும். நான் நடத்தி காட்டுகிறேன், உண்மையாக நடத்தி காட்டுகிறேன். இதில் பல்வேறு வாக்குறுதிகளை இந்த தேர்தல் நேரத்தில் நான் கொடுத்திருக்கிறேன். இதையெல்லாம் தயவு கூர்ந்து இவைகளெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் கிடையாது. அந்த துண்டு பிரசுரங்கள் நம்முடைய தாய்மாருடைய கைக்கு ஏற்கனவே வந்திருக்குதாமா? வந்திருக்குது. இருந்தாலும் கூட நான் என்னெல்லாம் நிறைவேற்றப் போகிறேன், உங்களுடைய வாக்குகளால் நான் வெற்றி பெற்ற பிறகு எதையெல்லாம் நிறைவேற்றி தருவது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, முதல்ல நான் இந்த தொகுதியிலே மாசத்துக்கு 2 முறை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் உங்களை எல்லாம் நேரடியாக வந்து சந்திப்பேன் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கண்டால் வர சொல்லுங்கள் என்று போஸ்ட் ஒட்டக்கூடிய சூழ்நிலை என்றுமே வராது. எப்பொழுதும் உங்களுடைய கண் முன்னாலேயே இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதான் சொல்ற, பீடி சுற்றக்கூடிய தொழில், தீப்பெட்டி தொழில், எனவே எல்லாம் அதை சொல்லி வரேன். அதனால என்னென்னலாம் நிறைவேற்றப்படும், நான் என்னெல்லாம் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் தென்காசி தொகுதியில் இயற்கை மற்றும் கனிமவள கொள்ளங்களை தினமும் ஆயிரக்கணக்கான லாரிகள் மூலம் மண்டை மாந்து கடத்து கொண்டு செல்லப்படுவதை வெற்றி பெற்ற அடுத்த நொடியே தடுத்து நிறுத்துவேன் என உறுதியளிக்கிறேன். லட்சோப லட்சம் மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தரமான உயர்கல்வியும் திறன் வளர்ப்பு பயிற்சியும் கொடுத்து நமது தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் தொழில் நிறுவனங்களை உருவாக்கி தருவேன் என்ற நேரத்திலே உறுதியளிக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பான குற்றாலத்தை சர்வதேச சுற்றுலாத்தல வரைபடத்தில் இடம்பெறுவேன் என குரல் கொடுப்பேன். மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வீணாக மேற்கு நோக்கி கரபிக்கடல் கலக்கும் செண்பகவல்லி ஆறு உட்பட அனைத்து ஆறுகளையும் கிழக்கு நோக்கி திருப்பி வறண்ட தென்காசி பகுதிகளை வளப்படுத்துவேன் என உறுதியளிக்கிறேன். அனைத்து அணைக்கட்டுகளையும் தூர்வாரி வேளாண்மையை செம்மைப்படுத்துவேன். கடையநல்லூர், புளியங்குடி, ராஜபாளையம், சிறுவூத்து, தென்காசி பகுதிகளில் விளையும் மாம்பழம், எலுமிச்சை பழங்களை பாதுகாத்திட குளிர்சாதன கிடங்களையும் தொழிற்சாலைகளையும் அமைத்திடுவேன் என உறுதியளிக்கிறேன். தென்காசி, கடையனூர், சிறுவூத்தூர், ராஜபாளையம் மலைப்பகுதியில் உள்ள குலதெய்வ வழிபாட்டு உரிமைகளை மீட்டெடுப்பேன் என்ற நேரத்திலே உறுதியளிக்கிறேன். நெசவாளர் பெருமக்களின் பேருந்துகளை நிரந்தரமாக துடைத்தெறிய நடவடிக்கை எடுப்பேன். பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் பீடி தொழில் மற்றும் தொழிலாளர் நலன் காப்பேன் என உறுதியளிக்கிறேன். விஸ்வகர்மா, மண்பாண்டம் செய்வோர், கட்டடப் பணியாளர்கள், கோடை முடிவோர் மற்றும் சிறு குறு தொழில் முனைவோரின் உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளிக்கிறேன். அனைத்து கிராமங்கள் மற்றும் நகராட்சிகளில் சாலை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொடுப்பேன் என உறுதியளிக்கிறேன். அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தூய்மை பணியாளர் நலன் காக்க நடவடிக்கை எடுப்பேன். மதுரை, செங்கோட்டை இடையிலான இருப்பு பாதை திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுவேன். அது மட்டுமின்றி கிராமப்புற 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் ஊதியத்தை 600 உயர்த்தவும் இத்திட்டத்தை பேரூராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் என்ற நேரத்திலே உறுதியளிக்கிறேன். பெண்கள், ஆண்கள் சுய உதவி குழுக்களை வலுப்படுத்தி சுய தொழில் தொடங்க துணை நிற்பேன். மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம் பேணி பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பேன் என்ற நேரத்திலே உறுதியளிக்கிறேன். எனவே இவைகளெல்லாம் நான் செய்யவிருக்கக்கூடிய காரியங்களில் ஒரு சில இன்னும் எண்ணற்ற இருக்குது. ஒரு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியை 6 சட்டமன்ற தொகுதிக்கும்
அனைத்து மக்களையும் வைத்து வெளிப்படையாக அதை பிரித்து வளர்ச்சி பணிக்கு அர்ப்பணிப்பேன் என்ற நேரத்திலே நான் உறுதியளிக்கிறேன். எனவே நம்முடைய தொகுதியில் நம்முடைய பகுதி மக்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருந்தாலும் சரி, இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுவரையிலும் இந்த கஷ்டத்தை நாம் ஓட்டு வாங்குறாங்க, ஓட்டு வாங்கிய பிறகு அதுக்கு பிறகு அவர்கள் திரும்பி கூட பார்ப்பது என்பது குறை உண்டா இல்லையா? குறை உண்டா இல்லையா? அந்த குறை நிச்சயமாக போக்கப்படும். அந்த குறை நிச்சயமாக போக்கப்படும். கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு இன்னைக்கு ஆட்சி இருக்கக்கூடிய திமுக 520 வாக்குறுதி கொடுத்தாங்க. எத்தனை வாக்குறுதிமா? எத்தனை வாக்குறுதி சொல்லுங்க, எத்தனை வாக்குறுதி? 500 வாக்கு. அது ஏதாவது ஒரு வாக்குறுதியில எல்லோருக்கும் நன்மை கிடைச்சிருக்குதா? எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாட்டுக்குரிய 2.5 கோடி 2,50,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்த அட்டைகளை எடுத்துக்கொண்டு நியாய விலைக் கடைகளுக்கு சென்றால் அந்த பெண்மணிகளுக்கு அடுத்த மாதம் மே மாதம் 7ஆம் தேதி பதவியேற்றார், 8ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு 2023-24 துவக்கத்தில் தான் அது தகுதி பார்த்து கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை கொடுப்பதாக சொன்னார்கள். எல்லாருக்கும் வேலை வந்துருச்சா? வந்துருச்சாமா? பின்னாடி இருக்கிறவங்க பள்ளி கல்வி கடன் ரத்து செய்ததாக சொன்னாங்க, ரத்து பண்ணி கொடுத்தாங்களா? இல்லை. சுய உதவி குழுக்களுடைய கடன் ரத்து செய்ததாக சொன்னாங்க, பண்ணி கொடுத்தாங்களா? எதுவும். அதை விட மிக முக்கியமான பிரச்சனை டாஸ்மாக் கடைகளை மூடுவதாக அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள், உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் சொன்னாங்களே, உங்க பகுதியில் டாஸ்மாக் கடை மூடிட்டாங்களா? மூடணுமா வேண்டாமா? மூடுறவங்கெல்லாம் கை தூக்குங்க. டாஸ்மாக் கடை மூடுறவங்கெல்லாம் கை தூக்குங்க. மூட வேண்டும் என்று சொன்னால் 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கே போய் அனைவரும் இரட்டை இலசினத்திலே வாக்களிக்க வேண்டும். அதை எனவே நம்முடைய தாய்மார்கள் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு வந்துக்கிறீங்க. நான் வருகின்ற பொழுது அன்பு சகோதரர் பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு பிறகும் பல பேர் பேசினார்கள். என்ன பேசினாங்க? சண்முக சுந்தர் அவர்கள் பேசினார்கள். அதாவது 2021ஆம் ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கூட்டாளிகள் இந்த வானத்தை வில்லாக வளைக்கிறோம் என்பதை போன்ற வாக்குறுதிகள் எல்லாம் அளித்து வாக்குகளை வாங்கி சென்றார்கள். எதுவுமே செய்யல. ஏன் நான் முதல்ல சொன்னேன், நான் கிராமங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, பேராட்சிகளுக்கு செல்லுகின்ற பொழுது, நகராட்சிகள் சென்றது மக்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே திரண்டு 10 மணிக்கு பிறகு கூட மக்கள் திரண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு இருக்கிற திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது. இருக்குதா இல்லையா? கடும் கோபம் இருக்கிறது. நீங்க எங்களுக்கு போய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு சென்று விட்டீர்கள் என்று கடும் கோபம் இருக்கிறது. அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்று மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய கூட்டங்களுக்கு வருகிறார்கள். அந்த கூட்டங்களுக்கு வந்தா மட்டும் போகாது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது ஏற்கனவே நம்முடைய ஐயா திரு பாண்டியன் அவர்களும் சொன்னார்கள். அவர்கள் ஒரே ஒரு ஆயத்தை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில், தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளராக என்னுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. இதற்கு எப்படியாவது கொஞ்சமாவது வாக்கு வித்தியாசத்தை குறைக்கலாமா என்று. வெற்றியை நிச்சயமாக தடுக்க முடியாது. ஆனால் வாக்கு வித்தியாசம் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வாக்குகள் போய்விட்டால் மோசமாகிவிடுமே என்ற எண்ணத்தில் 250 500 கொடுப்பாங்க. இதே கேள்வி இருந்தா போதும். ஆனால் அது ஐயா திரு பாண்டியனுடைய கருத்து சொன்னாரு. அந்த கருத்தை நீங்க எடுத்துக்கங்க. நான் விளக்கமாக வேறு விதமாக சொல்லக்கூடியவன். ஆனால் அதில் எச்சரிக்கையாக இருங்கிறதா வேண்டுகோள். 250 500 நம்முடைய அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமாக மாற்றிவிடக்கூடாது.
50 ஆண்டு காலமாக ஏற்கனவே தென்காசி நாடாளுமன்ற தொகுதி மிக பின்தங்கி இருக்குது. அதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க. மற்றதெல்லாம் நீங்க 500 வாங்க, அது என்ன நீங்க பண்ணிக்கங்க. அது நான் சொல்ல விரும்ப, நான் அப்படி சொல்றது இல்லை. ஆனால் மனச்சாட்சி இல்லாமல் 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஏமாற்றிய இடத்திலே நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று பொருள் கிடையாது. ஒன்றல்ல இரண்டல்ல 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஒன்றை கூட அவர்கள் நிறைவேற்றாத இடத்துல நீங்கள் எதுக்கு விசுவாசமா நடந்துக்கணும்? நீங்கள் எதுக்கு உண்மையா நடந்துக்கணும்? எனவே அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். இனிமேல் இந்த பொய் வாக்குறுதிகளை கொடுக்காதே, பொய் வாக்குறுதிகளை கொடுக்காதே. 2019 மோடி அவர்கள் வந்த பொழுதெல்லாம் கருப்பு பலனை விட்டீங்க, கருப்பு கொடி கொடையை காட்டினீங்க, எல்லாம் கருப்பு சட்டை போட்டீங்க. அத்தனை எதிர்ப்புகளை காட்டி நீட் தேர்வால் ஏதோ இந்த உலகமே இடிந்து போய்விடும் என்பதை போல சுட்டிக்காட்டி சில பெண்களை தூக்கும் தவறான நடவடிக்கைகளுக்கெல்லாம் தள்ளிவிட்டு நீங்க கொண்டு போய் ஓட்டு வாங்கினீங்க. ஆட்சிக்கு 38 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? 38 பேர் என்ன செஞ்சீங்க? நீங்கள் 38 பேர் ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? எங்களால் உங்களிடத்தில் நாங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காகத்தான் உங்களிடத்தில் வாக்குறுதி வெற்றி பெற்றோம், எங்களால் அதை நிறைவேற்ற முடியவில்லை, மன்னித்து விடுங்கள் மக்களே என்று நீங்கள் ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா? பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதே போலதான் 3 வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் நாடாளுமன்ற செய்யல, நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிராக. 3 வருஷமா முதல் கையெழுத்து போட முடியலையா? மை இல்லையா? அப்ப மையை வாங்கி இங்க அனுப்பலாமா? அப்ப எவ்வளவு பொய்! எனவே பொய்யை மட்டுமே சொல்லுவது, அதைத்தான் திருப்பி திருப்பி, அது உதயநிதி வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, கனிமொழி வந்தாலும் சரி, உங்களை மீண்டும் மீண்டும் ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள். இனிமேல் நாங்கள் ஏமாற மாட்டோம், எங்களுடைய வாக்கு இரட்டை இலக்கே என்பது தாய்மார்கள் தான் கைதூக்குங்க. எஸ், எல்லோருமே அண்ணன் சகோதரர் எல்லாருமே கைதூக்கு. இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். எனவே நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு என்பது எது பெயரளவுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல. அம்மா கொஞ்சம் பெயரளவுக்கு நானும் ஓட்டு போட்டேன், அவர் என்னை பார்க்கல, எங்க கிராமத்தை பார்க்கல, அது என்னன்னு கேட்கலன்னு குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. எல்லாம் முடிச்ச பிறகு அதனால எச்சரிக்கையா இருந்த அவங்க என்ன செஞ்சுட்டு போட்டு. உங்களுடைய நோக்கம் இந்த முறை இரட்டையிலேயே இந்த தொகுதியிலே வெற்றியடைய வைப்பது, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவது, அதன் மூலமாக எங்களுடைய அனைத்து சமுதாய மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு வருவது. அது மட்டும் நம்முடைய பெண்கள் மட்டும் வைராக்கியமா முடிவெடுத்துட்டீங்கன்னா ஒரு பெண் 10 பேர் 100 பேரை திருத்த முடியும், அவர்களை உங்களுடைய வழிக்கு கொண்டு வர முடியும். எனவே இன்னும் 48 மணி நேரம் தான் எண்ணி இருக்குது. தாய்மார்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று இந்த 2 நாள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த வேலை இருந்தாலும் சரி, தயவுகூர்ந்து ஒவ்வொருத்தரும் நான் 10 ஓட்ட புதுசா, ஏற்கனவே ரெட்டையிலைக்கு போடக்கூடிய ஓட்டல்ல புதுசா நான் அந்த ஓட்டை பிடிச்சிருக்கிறேன், அவங்க கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு, அந்த ஓட்டையும் கொண்டு வந்து நான் ரெட்டை இலைக்கு கொண்டு வந்தேங்கிற பெருமையை நீங்கள் சேர்க்க வேண்டும். அன்னைக்கு வாக்குச்சாவடி அன்னைக்கு நீங்க வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பந்தல் போட்டு நின்னா இங்க 100 நிக்கணும், அங்க 1 தான் நிக்கணும். காலை 7 மணிக்கே வெற்றி யார் என்பதை ஊடகங்கள் முடிவு செய்து விட வேண்டும். அதெல்லாம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தாய்மார்கள் நிச்சயமாக செய்ய முடியும். என்று சொன்னால் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள், அரிசி விலை உயர்வால், பருப்பு விலை உயர்வால், எண்ணெய் விலை உயர்வால், அனைத்து அடிப்படை பொருட்களுடைய விலை உயர்வால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நீங்கள். வேலை வாய்ப்பு இன்றி ஒரு வருடத்தில் ஒரு 100 நாள் கூட வேலை இல்லாமல் தத்தளிக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டு இந்த பகுதியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் திருப்பூருக்கும் கோவைக்கும் அனுப்ப வேண்டிய கசதி இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் கணவன்மார்களை வேறு மாவட்டங்களுக்கு வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி பணி செய்ய வேண்டிய நிற்பதில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு இருந்து பணியாற்ற, உங்களுடைய கணவன்மார்கள் உங்களோடு இருந்து பணியாற்ற, உங்களுடைய சகோதர உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களோடு இருந்து பணியாற்ற இந்த பகுதியில் அனைத்து விதமான தொழில் வளம் பெருக வேண்டும் என்று சொன்னால் திமுக தோற்கடிக்கப்பட்டே தீர வேண்டும், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டே தீர வேண்டும், இரட்டை இலை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோளாகும். எனவே யார் தோற்கடிக்கப்பட வேண்டும்,
யார் வெற்றி பெற வேண்டும் என்ற உள்ளத்திலே நீங்கள் பதித்து நீங்கள் செயல்படுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். என்னை பொறுத்தவரை திருப்பி திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன், நான் உங்களுடைய ஒற்ற சகோதரனாக ஒரு இம்மியளவு கூட பேசாமல் எல்லாரும் நீங்க பல பேர் வாட்ஸ்அப்பில் எடுத்து வச்சிருப்பீங்க, நான் என்ன பேசுகிறது எல்லாம் கிராமப்புறத்தில் நான் போகிற போதெல்லாம் எடுத்து வச்சாங்க. ஐயா நீங்கள் அடுத்த வெற்றி பெற்று வரும்போது நான் கேள்வி கேட்பேன், நல்லா கேள்வியில் கேள்வி கேட்கறதுக்கு வச்சுக்க மாட்டேன், நிறைவேற்றி தான் உங்களோட பகுதிக்கு வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அந்த நம்பிக்கையோடு நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள், ஐயா விட்டுருங்க பேச கொஞ்சம் ஐயா உட்காருங்க, நிகழ்ச்சி முடிய போது உட்காருங்க, உட்கார வைங்க, அப்படியே அப்படியே உட்கார வைங்க, சேர் போட்டு உட்கார வைங்க, பேச உட்கார வைங்க, பேச உட்கார வைங்க. எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லாரிடத்தையும் எடுத்து சொல்லி நாம இப்பதான் நம்முடைய தொகுதிக்கு 50 ஆண்டு காலமாக கொஞ்சம் அமைதியாக 50 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கைகளை யாருமே கண்டுக்கல, எம்பியை கண்ணில் கூட பார்க்கறதில்ல. அவங்க ஜெயிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனா அடுத்த தேர்தலுக்கு வந்தா உண்டு, இல்லைன்னா இல்லை. ஆனால் இவர் நம்மளுக்காக உழைக்கக்கூடியவர்னு எல்லோரும் சொல்லுகிறார்கள், அதைத்தான் நாங்கள் கேள்விப்படுகிறோம். எனவே நம்முடைய வாக்குகள் இரட்டையிலக்கே அளிக்கப்பட வேண்டும். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். எனவே நீங்கள் வைராக்கியத்தோடு நல்ல உணர்வோடு நீங்கள் நம்பிக்கையோடு நாம் பல லட்சம் வாக்கள் வித்தியாசத்தை வெற்றி பெற்று நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற உணர்வோடு நீங்கள் எல்லாம் இரட்டையிலை சின்னத்தில் வாக்களை என்று கேட்டுக்கொண்டு அஇஅதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபி உள்ளிட்ட நிர்வாகிகள் அடுத்த 2-3 கொஞ்சம் ஒரே நிமிஷமா அடுத்த 2 நாட்களுக்கு அனைவரும் ஒவ்வொரு வாக்காளரையும் 2-3 முறை சந்தியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நமது சின்னம் வெற்றி சின்னம், ஒரே பெட்டி, முதல் சின்னம் இரட்டை இலை சின்னம், மறந்து விடாமல் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாளை சரித்தி